பாருங்க அட்டையை பாருங்கள், தண்ணி மாச்சையில் கூட அட்டை ஏறுற பாருங்கள். பாருங்கள், இதுதான் சிறுமலையில் அட்டை. இத்தனோன்னு இருக்குது அட்டை. அதை நம்ம ரத்தத்தை உறிஞ்சிருச்சுன்னா வேற தண்டியில் வந்துடும். ரத்தம் ஃபுல்லாக அப்படியே உறிஞ்சி பெருசாகிக்கிறோம். இவ்வளோ தூரத்துக்கு வந்த பின்னாடி உறிஞ்சிட்டு அது வயிறு ரம்முன பின்னாடி அதான் விழுந்துடும். அம்மா நரம்புலேருந்து ரத்தம் அப்படியே ஊற்றிக்கிட்டே வரும். இது என்ன பண்ணுறோம், என் பேரன் பேத்தியெல்லாம் இப்படி பிடிச்சிக்கிட்டு இந்தா இப்படி கிள்ளி போட்டுருங்க. கிள்ளி போட்டு சகிரியமாக இருக்குது. நீங்களாம் இப்படி கிள்ளி போட முடியுமா? பாருங்க, மக்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். தோட்டத்தில் சிறுமலைக்கு வந்திருக்கோம். சிறுமலையில் இன்றைக்கி வந்து பீன்ஸை பற்றி பார்க்குறதுக்கு வந்திருக்கோம். பாருங்கள், விதை போட்டதுலேருந்து முளைச்சதுலேருந்து சரடு போட்டதுலேருந்து இவ்வளோ கொடி ஆக வருது. தண்ணி வாய்ச்சாமல் இயற்கையாக மலையிலேயே வந்துருச்சு. பாருங்கள், இவ்வளோ தொலைக்கு தண்ணி பாய்ச்சிருந்தா கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபாய்க்கு டீசல் வாங்கியிருப்போம். எங்களுக்கு அந்த டீசல் வாங்கினது கடவுள் உதவி செஞ்சிச்சு. அந்த லெவலுக்கு இவ்வளோ நாளைக்கு மலையிலே எங்களுக்கு இவ்வளோ கொடி வருதி வந்துருச்சு. இப்போ இந்த பூ எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இது வருது எங்களுக்கு நாங்கள் 10,000 ரூபா டீசலை மிச்சம் பண்ணி கொடுத்துருக்குது இந்த கடவுள். அதே மாதிரி நாங்கள் உரமும் வந்து எங்களுக்கு ஆர்சிஎம்லேருந்து ஆர்கானி உரம் ஹரிசஞ்சீவினின்னு சொல்லி எங்களுக்கு உரம் கிடச்சிருக்கு. அது எங்களுக்கு வர பிரசாதம். அந்த உரம் வாங்கி நாங்கள் அந்த கொடியை இவ்வளோ தொலைக்கு கொண்டு வர வருதி உரம் போட்டிருந்தாலும் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 10 ரூபாய்க்கு மேலே ஒரு தடவை வைக்கிறதுக்கே 5 சேர் விதை போட்டிருக்கோம். அப்படின்னா ஒரு தடவை போடுறதுக்கே எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 10,000 ரூபாய்க்கு உரம் போடணும். இப்போ இவ்வளோ பெரிய கொடியை ஆளாக்குறதுக்கு கிட்டத்தட்ட 2 தடவை 3 தடவையாவது உரம் போட்டிருக்கணும். அப்போ எங்களுக்கு அதில் ஒரு 20,000 ரூபா மிச்சம் பண்ணியாச்சு. இன்னும் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து ஒரு பூச்சி கடிக்காமல் புழு கடிக்காமல் அது காக்கா குருவி இதில் எல்லாம் தப்பிக்கிறதுக்கு தப்பிச்சு இவ்வளோ தொலைக்கு இந்த விவசாயம் வர்றதுக்கு அதுக்கு நாங்கள் ப்ரே பண்ணியிருக்கோம். அந்த ப்ரே ஒரு பூச்சி எந்த இலையிலனாச்சும் ஒரு சின்ன ஓட்டை இருக்குதான்னு பாருங்கள். அந்த பூ ப்ரே பண்ணினது வந்து இங்கே உள்ள விஷத்தன்மையுள்ள மருந்தை நம்ம அடிச்சிருந்தோம் அப்படின்னா அதுவும் ரேட்டு கூட. ஆனால் அந்த மருந்தெல்லாம் அடித்தோம் அப்படின்னா அடித்த உடனே தண்ணி பாய்ச்சணும். தண்ணி இல்லை அப்படின்னா கொடி செத்துடும். அந்த லெவலுக்கான எஃபெக்ட்டுக்குள்ளே மருந்து உரந்தேன் இங்கே கொடுப்பாங்க. ஆனால் நாங்கள் அடித்த உரமும் மருந்தும் எங்களுக்கானது வந்து அவ்வளோ எஃபெக்ட் கிடையாது. இந்த பூவுலெலாம் வந்து பூச்சியே இருந்தாலும் பூவு வந்து அப்படியே அழகாக பிஞ்சு இறங்கிரும். அந்த லெவலுக்கு இது பெனிஃபிட்டான உரம். பாருங்கள், அதாவது பூச்சி விரட்டி அப்படிங்கிற உரம் மருந்து ப்ரே பண்ணியிருக்கோம். அது நாங்கள் 2 தடவை 3 தடவை ப்ரே பண்ணிட்டோம். அப்படிங்கிறதுனால எங்களுக்கு எவ்வளவோ விவசாயத்தில் மிச்சம் பண்ணி கொடுத்துருக்குது. அந்த லெவலுக்கு ரொம்ப சந்தோஷம். கடவுளுக்கு நன்றி சொல்லணும். இந்த ஆர்சிஎம் கம்பெனிக்கு நன்றி சொல்லணும். பாருங்கள், இன்றைக்கி வந்து தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்கோம். அட்டையை பற்றி சொன்னாங்க பார்த்தீங்களா, இதுதான் சிறுமலையோடைய வாழ்க்கை. சிறுமலை வாழ்க்கையில் இனிமேல் அட்டை இல்லாத காலமே கிடையாது. அட்டை வந்து எப்பயுமே இருக்கும். மழை பெஞ்சிட்டாலே அட்டை வந்துடும். இன்றைக்கி தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்கோம். அந்த கெண்டைக்காலில் இருக்குது, அந்த காலில் கெண்டைக்காலில் தான் இருக்குது அட்டை இருக்குது. அதனால் அந்த அட்டைக்கு தப்பிச்சு நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் மீறி தான் நம்ம விவசாயம் போடணும். அந்த காலில் குளச்சியில் பாரு, குளச்சியில் பாரு பாருங்க, இங்கே பாரு, இங்கேயுமா ஐயோ இந்த பாருங்க எங்கே ஏறுதுன்னு. இங்கே பாருங்க, அட்டையை பாருங்க, இங்கே பாருங்க அட்டையை இங்கே உறிஞ்சிடுறது. இப்படி தான் இருக்கும் அட்டை. தண்ணி பாய்ச்சின டயத்துலேயே அட்டையை பாருங்கள் எப்படி ஏற ஆரம்பிச்சிருச்சுன்னு. அதை
கொட்டினாலும் சாகாது. சிறுமலையில் இந்த அட்டை தான் எங்களுக்கு வந்து அதிக தொந்தரவு கொடுக்குது. மற்ற எதுவும் எங்களுக்கு தொந்தரவு கிடையாது. இந்த கிள்ளி எறிஞ்சா பாருங்க. ஐயோ, அப்படி கிள்ளி எறியணும், இப்படி கிள்ளி எறியணும். இந்த விவசாயத்துக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த விவசாயிக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி கொடுங்க. இந்த சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.